பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். சங்கீதம் 122 அதிகாரம் 1 இப்படியாய் சொல்கிறது. தாவீது பாடின சங்கீதமாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வா போலான்னு சொன்ன உடனே தாவீது ராஜா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாராம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சனிக்கிழமை வந்துட்டாலே ஐயோ நாளைக்கு சர்ச் இருக்கேன்னு நினைக்கிறீங்க. நீங்க ஐயோ சர்ச்சை நினைக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. சபை என்பது தேவ பிள்ளைகள் கூடி வருகிற இடம். அங்கே ஆண்டவர் இறங்கி வருகிறார். நம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறார். பிரசன்னத்தினாலும் வல்லமையால் நிரப்புகிறார். ஆலயம் என்பது மனமகிழ்ச்சி. சிஸ்டர் பிரதர், ஆலயம் என்பது ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு இடம். நான் சொல்றேன், ஆலயம் என்பது ஒரு நோவாவின் பேழை மாறி அந்த பேழைக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிடுங்க. வாரத்துல ஒரு நாள் 2.5 மணி நேரம் அந்த பேழையில ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நினைப்பார். ஆண்டவர் உங்களை நினைச்சு பார்ப்பாரு. ஆண்டவர் உங்களை பார்ப்பாரு. என் நாமத்தினால 2-3 பேர் கூடினாலே வருவேன் என்று சொல்றவன். இவ்வளவு கூட்டம் சேர்ந்து வருகிற இடத்துல நீங்கள் அங்க இருக்கணும். உங்க குடும்பம் அங்க இருக்கணும். ஆண்டவர் அதை பார்க்கணும். என் பிள்ளைகள் என் சமூகத்துல வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அதை பார்க்கணும். ஆமா, சனிக்கிழமை நமக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி வந்துடணும். நாளைக்கு சபை இருக்கு, சந்தோஷமான ஒரு நாள், பரிசுத்த ஓய்வு நாள், மனமகிழ்ச்சியின் ஒரு நாள் சொல்லி ஒரு சந்தோஷம் வரணும். ஐயோ நாளைக்கு சர்ச் இருக்கு. நம்மளால ஞாயிற்றுக்கிழமை தான் காலையில லைனா நிப்பாங்க பாத்ரூம்ல. நீ போ நான் போன்னு சண்டை வீட்டுல வேற. 8 மணிக்கு சபைனா 7:50 சபையில இருக்கணும். 8:30 மணிக்கு சபைனா எத்தனை மணி இருக்கணும் சிஸ்டர் பிரதர்? சீக்கிரமா போங்க ஆலயத்துக்கு. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் போவோம் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். ஆமா, சபை என்பது மகிழ்ச்சி சிஸ்டர் பிரதர். சந்தோஷமான இடம். 2.5 மணி நேரம் எப்படி போதுனே தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை, ஆராதனை, பாட்டு, ஆமே எங்குமே இனிமே நீங்க பார்க்க முடியாது. ஆலயம் என்பது ஆமா நோவாவின் பேழை மாறி அந்த பேழைக்குள்ள ஓடி சீக்கிரமா ஓடி ஒளிஞ்சுக்கிடுங்க. அந்த வாரம் முழுவதும் அது உங்களை பாதுகாக்கும். உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை பாதுகாக்கும். ஆமா, நிறைய பிள்ளைங்க சபைக்கு போறது கிடையாது. அன்னைக்கு தான் எங்கன்னா போறது இல்ல, சர்ச்சுக்கு போங்க. ஆமா பிரதர், சிஸ்டர், ஆலயத்துக்கு ஓடிடுங்க. அது ஒரு மனமகிழ்ச்சியான இடம். நம்மளை காப்பாற்றுகிற ஒரு இடம். ஆண்டவர் இறங்கி வருகிற ஒரு இடம். அங்க ஓடி ஒரு ஓரமா கூட நின்றுடுங்க. ஆமா, தேவ பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ளும். தேவனுடைய வல்லமை நம் குடும்பத்தை மூடிக்கொள்ளும். ஆமா சிஸ்டர் பிரதர், ஆலயத்துக்கு போனா மகிழ்ச்சியா இருக்கா, கஷ்டமா இருக்கா? ஆமா, மகிழ்ச்சியா இருக்கணும். சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே சர்ச்சுக்கு போன ஒரு சந்தோஷம். வாலிப பிள்ளைங்களுக்கு சந்தோஷமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனாலே தலைவலியா இருக்கு இல்ல? ஆமா, அப்படிதான் இருந்த சிஸ்டர் பிரதர் நானும். ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க பைபிளும் கையமா ஆகிட்டாரு. ஆமா, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன மகிழ்ச்சியா இருந்தேன். ஒரு மன மகிழ்ச்சியான இடம் தேவனுடைய சமூகம், ஆலயம். ஆமே, அதற்கு சீக்கிரமா போயிடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே.